ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி கறி இல்லாமல் பால் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு, 2 பட்டை, 3 பூண்டு, 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, பட்டாணியை வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன், 4 உருளைக்கிழங்கு, தேங்காய் அரை மூடி எடுத்துருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கையும் போட்டு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்ருக்காங்க. விட்டு எடுத்து வச்சிட்டோன்னா எப்பயும் போல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் இன்றைக்கி வந்து ரசத்துக்கு வச்சேன், சாப்பிட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வெறும் வயிறில் சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது தான் எங்கள் அம்மா இதை செஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்ருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இந்த சோம்பையும் பூண்டு பட்டை மூணையுமே வந்து ஒரு நல்லா நச்சுக்கோங்க. தேங்காவை நல்லா மைய அரைச்சிக்கணும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அரைஞ்சி வச்சுக்க வேண்டியதான். ஒரு கடாய் வச்சு ஃபஸ்ட்டு அதை நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. நான் அதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல சோம்பு, பூண்டு, பட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு அதை தான் போடணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். நான் மறந்தாப்புல ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு சோம்பு, பட்டை அதை போட்டுட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அதை போட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி அதிலே உள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதில் போட்டு ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் பால், இந்த தண்ணியே நம்ம தேங்காய் பாலை ஊற்றினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தண்ணி கொஞ்சோண்டு இருக்குல்ல, அதை நம்ம அலசி ஊற்றுறது தான். மித்தபடி வேறு ஒன்றும் தண்ணி நான் ரொம்ப சேர்க்கலை. இது ரொம்ப கெட்டியாக தான் வச்சுருக்கேன். நான் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, தொட்டுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். எங்கள் ஊர் சைடு வந்து இதை பால் கறின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லெலாம் இது என்ன செய்வாங்க, என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் நிறையா பேர்த்துல நான் பார்த்துருக்கேன். இது அவங்களோட சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் கிரேவியாக வச்சுருப்பாங்க, தொட்டுக்கையாக வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். உங்கள் ஊர்லெலாம் என்ன பேர் இதுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பச்சை மிளகா மட்டும்தான் காரம், வேறு எந்த காரமுமே இருக்காது. சாப்பாட்டுக்கு வெறும் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமேலு இது ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே கொதிச்சா போதும். அவ்வளோதான், சூப்பரான பால் கறி ரெடி ஆயிடுச்சு. கறியே இல்லாமல் பால் கறி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் என் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.